வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு சின்ன கதை. சோழன் எக்ஸ்பிரஸ் சரியாக காலை 8 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு விட்டது. 2ஆம் வகுப்பு பெட்டியில் பஞ்சு மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் 2வது பெண் வீட்டிற்கு தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். லக்கேஜ்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை. பார்வதி மாமிக்கு ஆனந்த விகடன், மங்கையர் மலர் ரெண்டும் வாங்கி மாமா எழும்பூர்லேயே கொடுத்துட்டார். மாமி வண்டி புறப்பட்ட சில நிமிடத்திலேயே அதில் மூழ்கிட்டாங்க. மாமாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு எம்எஸ்ஜியோட வயலின் கச்சேரியை கேட்க ஆரம்பிச்சிட்டார். செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலேருந்து கொண்டு வந்த மிளகா பொடி தடவுன இட்லியை சாப்பிட்டாயிடுச்சு. மாமிக்கு டிஃபன் சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி குடித்தாதான் டிஃபன் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஏன்னா காஃபி வந்தால் வாங்குங்கோ, நான் சித்த நேரம் விகடன் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு மாமாவோட சொல்கிறார். மாமா சொல்கிறாரு, பேண்ட்ரி கார் காஃபி நன்னா இருக்காதுடி, திண்டிவனத்தில் வாங்கி தரேன்றார். சரின்னு விட்டா. வண்டி சரியாக 9:50க்கு திண்டிவனத்தில் நிற்கிது. இவர் வண்டி நிற்கிறதுக்கு முன்னாடியே கதவுக்கிட்ட போயிட்டார். காஃபி வெண்டர் வந்தார். அவர்கிட்ட 2 காஃபி கொடுங்கோன்னாரு. ஒரு காஃபியை முதல்ல வாங்கிட்டு போய் மாமிகிட்ட கொடுத்துட்டு 2வது ஒரு காஃபியை வாங்கி திரும்ப கொண்டு போய் சீட்டில் வச்சுட்டு வந்து இவர் பர்ஸை திறந்து பணம் கொடுக்கலான்னு எடுக்கிறாரு. அதில் பார்த்தா 200 ரூபா நோட்டாக இருக்குது. 200 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தா அவர், சார் 20 ரூபா இருக்கா அப்படின்றாரு. இல்லையப்பா அப்படின்னு தான் அவரும் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டில் தொலைவுறாரு சில்லறை எடுக்கிறதுக்கு. இது தொலைவிட்டு இருக்கும்போதே வண்டி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவரும் பாக்கெட்லேருந்து தொலைவிக்கிட்டே ஓடி வர்றார். பின்னாடியே ஓடி வர்றாரு. பிளாட்ஃபார்மே முடிஞ்சிருச்சு. அவர் ஓடி வந்துக்கிட்டே இருக்கார். அது பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அவர் நின்றுட்டார். வண்டி பாஸ் ஆகிடுச்சு. மாமா எதுவுமே நடக்காத மாதிரி போய் சீட்டில் உட்காந்துட்டு காஃபியை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மாமி, என்ன 200 ரூபா போச்சா அப்படின்னா, ஆமாம், அதுக்கு என்ன இப்போது, யாராவது அவனண்ட 200 ரூபா கொடுப்பாளா, அவன் பாக்கி தர ட்ரை பண்ணான், ஆனால் அதுக்குள்ளே வண்டி கிளம்பிடுது, அவன் என்ன பண்ணுவான் பாவம், போதுமே உங்கள் சமத்து, அவனை அப்படியே நம்புறேல் பாருங்கோ, இங்கே தான் உங்கள் அசட்டுத்தனை நிற்கிறது. அவன் என்ன வேணும்னே ஏமாத்துனான்னு சொல்கிறியா? இல்லையா பின்ன, அவன் சும்மா பாக்கெட்டில் கையை விட்டு காசை எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு சீன் போட்டான். அவன் அதை நீங்கள் முழுசாக நம்புறேல். போனால் போகிறதுடி பாவம் ஏழை, பணத்தை கோட்டை விட்டது இல்லாமல் அவனுக்கு வக்காலத்து வேற வாங்குறேலா அப்படின்னு மாமி திட்டுறா. போதும், உன் ஆத்துக்காரருக்கு சாமர்த்தியம் போராது தான், வாயை மூடிண்டு வா. இந்த சம்பாஷணையை அந்த வண்டியில் இருக்க அத்தனை பேரும் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மெகா சீரியல் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதில் பல பேர் மாமாவை அசடுன்னே முடிவு பண்ணிட்டா. சிலர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ரொம்ப ஜாஸ்தி, மாமாவை எப்படி மட்டம் தட்டுறா அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டாங்க. வண்டி வேகம் அதிகரிக்குது. எல்லோரும் சம்பவங்களை மறந்து அவங்கவுங்க ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதில் மூழ்கிடுறாங்க. பஞ்சு மாமாவும் ஹெட்ஃபோனில் எம்எஸ்ஜியோட கச்சேரியை தொடர்றார். அதில் லயித்துக்கிட்டு அவர் அந்த 200 ரூபாயை மறந்துட்டார். ஒரு அரை மணி நேரத்தில் வண்டி விழுப்புரத்தில் நிற்கிது. விழுப்புரத்தில் நிற்கும்போது இது ரிசர்வேஷன் கோச்சின்னு கூட இல்லாமல் முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஏறுறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அவசரம். அப்போது அவங்களோட ஒரு 15 வயசு பையனும் ஏறுறான். அவன் அப்படி அங்கெல்லாம் தேடி கடைசியாக பஞ்சு மாமா பக்கத்தில் நிற்கிறான். சார், நீங்கள் திண்டிவனத்தில் காஃபி குடிச்சிங்களான்னு கேட்குறான். ஆமாம்ப்பான்றாரு. சார் இந்தாங்க உங்கள் 180 ரூபா அப்படின்னு அவர் கையில் திணிக்கிறான். ஒரு 100 ரூபா நோட்டு, 4 20 ரூபா நோட்டு. அவர் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாரு. சார், நீங்கள் காஃபி வாங்கினீங்களே அவரோட பையன்தானா? இது சகஜமாக அடிக்கடி நடக்கிறது தான். திண்டிவனத்தில் ட்ரெயின் 1 நிமிஷம் தான் நிற்கும். சில நேரங்களில் சில பேருக்கு பாக்கி கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் நான் கொஞ்சம் பணத்தோடு முன்னாடியே இங்கே விழுப்புரம் வந்துடுவேன்.
அப்பா திண்டிவனத்துலேருந்து வண்டி கிளம்புறப்போ அந்த கோச் விவரம்லாம் ஃபோனில் சொல்லிவிடுவார். நான் இங்கே விழுப்புரத்தில் ஏறி அவங்களுக்கு அந்த பாக்கியை கொடுத்துட்டு பண்ருட்டியில் இறங்கி திரும்ப விழுப்புரம் போயிடுவேன். அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுப்பான்னு கேட்குறாரு. இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறான். அவர் அந்த நம்பரை டயல் பண்ணி ஃபோனில், ஐயா உங்கள் பையன் என்னோடய பாக்கி 180 ரூபாயை கொடுத்துட்டான், அதுக்காக நான் ஃபோன் பண்ணல, இப்படி பையனுக்கு நேர்மையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களே, அதுக்கு உங்களுக்கு பாராட்டியே தீரணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்க சாமி, நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த நேர்மையும் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனால தான் வாழ்க்கை நிம்மதியாக போகுது. அதான் இந்த 2 பையன்களுக்கும் இதை சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. பஞ்சு மாமாவுக்கு நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருச்சு. கண்கள் கலங்கியவராக அந்த பையனை முதுகில் தட்டி கொடுத்து அனுப்புகிறார். எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாத்துறதில்லை. நம்மை சுற்றியும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.